இந்த கானகத்திலே அதிகாய முனிவர் என்ற பெயரோடு நலமோடு வாழ்ந்து வருகின்றேன். ஆமா, அது தெரிகிற தடார் அந்த தடாகத்தில் அந்த இருக்கின்ற நீரை எடுத்து என் ஆண்டவன் முக்கந்தாரி ஈசனுக்கு அபிஷேக ஆராதனை செய்வேன். அதில் மலர்கின்ற மலர் எடுத்து அவருக்கு அலங்காரம் செய்வேன். அது யாருக்கு சொந்தமானது? எனது ஆண்டவன் முக்கந்தாரிக்கே சொந்தமானது. அந்த தடாகத்தை யாரும் அசுத்தம் செய்யக்கூடாது என்பதற்காக அறிவிப்பு பலக வைத்திருக்கின்றேன். என்னவென்று இதில் யார் இறங்கி அசுத்தம் செய்தாலும் என்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்படுவார் என்று எழுதியிருக்கின்றேன். ஆண்டவனை தொழ வேண்டும். பிறகு ஓம் சம்போ மகாதேவ என்னையானோ பரமே சாத்துணையாக ஆமாண்டி. அந்த நந்தவனத்துடைய பெருமையை நான் சொல்லிட்டேன். இந்த நந்தவனத்துடைய பெருமையை அவ சொல்லுவாளா? ஏன்டி அவ சொல்ல மாட்டாளா? நான் சொல்றேன்டி. அப்படியா? ஆமா. சீக்கிரம் சொல்லுங்க. யார் சொன்னாங்க?
ஆரவாங்க கொடுத்தாச்சு அரண்மனைக்கு போகலாமா? அப்படியா? இத பாருடி, மிக்க சந்தோஷம். இருந்தாலும் நம்ம வந்திருக்க இடம் இல்லை. நந்தவனம் பல நாட்கள் கழித்து வந்திருக்கோம். உண்மையா? அனைவரும் ஒன்றா வந்திருக்கோம். ஆமா. இன்று இந்த குளத்தில் இறங்கி நீராடி விட்டு பிறகு போகலாமே. அப்படியா? ஆமா. இந்த குளத்திலேயா? ஆமா. இந்த குளத்திலேயா? ஆமாண்டி. அந்த குளத்தை விட்டு பாத்தியா? என்ன விட்டு பாத்தியாடி? என்னாச்சு? அந்த குளமே பாசம் அடிச்சு போயிருக்கு. அந்த பாறையில காலை வச்சா கால் வழிக்கு மண்டை கண்ட வழி எடுத்துக்கா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுடி. நம்ம ஜாலியா விளையாடி வேண்டி வேணாண்டி. இது ரொம்ப அழுக்கா இருக்குது. இதுல காலை வச்சு நோயெல்லாம் வரும்டி. ஆமா. ஏண்டி வேணாண்டி? அங்க பாத்தியா அறிவிப்பு பலகையில என்ன போட்டிருக்காங்க பாருடி. இந்த குளத்துல யார் எனக்கு குளிச்சாலும் அவங்களுக்கு ஆபத்து நேருமா. ஆமா. அங்க பாத்தியா? ஏய், அறிவிப்பு பலகை எவ்வளவு தெளிவா நீங்க பாரு எவ்வளவு தெளிவா இருக்கு பாருடி. ஆமாண்டி. ஏய், இந்த நாட்டுக்கு மன்னர் என்னுடைய தந்தை. அப்படி இருக்கும்போது எந்த வித ஆபத்து வராது. நீங்க பயப்படாத வாங்க. அனைவரும் நீராடி இந்த மாதிரி இந்த குளத்துல குளிக்க போறேன். இந்த குளத்துல குளிக்க வேணாண்டி. ஏன் தெரியுமா? எவ்வளவு பெரிய நண்டுல இருக்கு பாருடி. வேணாண்டி சொல்லுங்க கேளுடி. ஏண்டி உனக்காக உன் தந்தை எவ்வளவு அரண்மனையில நீச்சல் குளம் எவ்வளவு கோயில் நீ பண்ணு. அங்க போய் நம்ம குளிக்கலாம் வாடி. சுக வராதுடி. பாத்தியா? இங்க பாரு. எவ்வளவு பெரிய விரால் மீன்லாம் இருக்கு பாரு. பாருடி. எவ்வளவு பெரிய வேலை குஞ்சு பாரு. விரால் மீன் இருக்கு. ஆமாண்டி. அது இல்லாத விலங்கு குஞ்செல்லாம் இருக்கு. ஏய் சி ஏண்டி ஏண்டி சங்கீதா அவன் கையை கட்டிவா புடிச்சிட்டு இறங்க போறான். ஏய் வாடி நான் சொல்றது கேளு. வாங்கடி முடியாது. ஏய், வேணாண்டி சொல்லுங்க. ஏதோ பேசி கேளடி பண்ணு. அப்ப இந்த குளத்துல இறங்கி குளிக்க தான் போறீங்க. ஏண்டி அனுப்பி அப்படி நீ குளிக்கிறதா குளி. உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் எங்களை கேட்க கூடாது. நாங்க குளிக்க மாட்டோம். நான் குளிக்க முடியாது முடியாது நான் வரல. நீங்க போய் குளிச்சு வா போ. நான் முன்னாடி பண்ணு. ஏய், ஏன் இப்படி பேசுறீங்க? ஏண்டி நீ 1000 தடவை சொன்னாலும் சரி, இந்த குளத்துல நாங்க குளிக்க மாட்டோம். நாங்க வரல. என்னன்னா பரவாயில்ல. நான் குளிக்க போறேன். ஏண்டி எங்க பேசி கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். இதான் போ. என்னடி இது? மலைகளெல்லாம் பறித்து குளத்திலே நீராடிட்டு போகலாம் என்றால் யாருமே வர முடியாது. போகிறோம் என்று கூறுகிறேன். நான் தனிமையில இறங்கி நீராடுறேன். நீராடிட்டு வரேன். ஆகட்டும் ஆகட்டும். கண்ணம் கண்ணாடி காதலன் பார்த்தேன். நீராடுகிறேன். ஆகட்டும்.